அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிடத்து சின்னவர் எதிர்காலம், தமிழகத்தினுடைய நாளைய எதிர்காலம் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட கொள்ளை கூட்டணி, அதாவது மன்னிக்கவும் கொள்கை கூட்டணி 40க்கு 40 வென்றதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக சாம்பியன்ஷிப்பை பெற்றுள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மை, வரவேற்கத்தக்கதுதான். உங்களுடைய வெற்றி இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே தெரியும் திராவிட மாடலுடைய கொள்கை என்னவென்று. அதாவது தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்களிடம் சென்று பேசுவதே கிடையாது. இருட்டுக்குள் முரட்டு கவர் தான், அவ்வளவுதான். அப்படித்தான் நீங்க காலங்காலமாக வெற்றியை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அதே போல நீங்கள் எப்படி அதை 40க்கு 40 வென்று சாம்பியன்ஷிப் பெற்றியலோ அதே போல 60 கடந்து கொண்டிருக்கிறது அந்த கள்ளக்குறிச்சி சாராய, அதாவது கள்ளச்சாராய மரணங்கள். அது 100 தொட்டாலும் அந்த பெருமையும் உங்களைத்தான் சாரும் ஐயா. ஏன்னாட்டா இந்த இப்பேரியப்பட்ட உலகம் போற்றும் திராவிட ஆட்சியில்தான் அந்த கேவலமும் அரங்கேறி இருக்கின்றது. அதாவது கையாளாதனாத ஒரு ஆட்சி அமைப்பு, காவல்துறை செயல்பாடற்ற காவல்துறை, இந்த இடைப்பட்ட நேரத்திலே அதே போல கரப்ஷன், லஞ்சம், ஊழல் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த படுகொலைக்கு காரணம். இத்தனையும் படுகொலை தான், சரிங்களா? ஆகவே 100, அதாவது விடியும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு எண்ணிக்கை கொண்டிருக்கிறது அந்த மரணங்கள். ஆகவே 100 தொட்டாலும் அந்த பெருமையும் உங்களைத்தான் சாரும். அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தின் படுகொலைகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெருமையை சாரும் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வதந்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய ஆட்சியும் நகர்வும் எப்படிப்பட்ட சிறப்பை தருகிறதா அல்லது இழிவை தருகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோடு மீண்டும் மற்றொரு காணொலியில் பார்க்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.